अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्शैलेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலொடும் ஆடலவையாதரியேன் தென்னையன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னனைய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே. இந்த பாசுரத்தில் ஆறாவது காரணமாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய பிராப்திக்கு உண்டான ஆறாவது காரணம் அதை இதில் காண்பிக்கிற. அதாவது ஆறாவது காரணம் சாத்விக சம்பாஷணம். பெரியோர்களிடத்தில் சாத்விகாளிடத்தில் சம்பாஷணம், அவளுடைய நல்வார்த்தைகள்லாம் நன்னா நிறைய கேட்கணும். அதாவது உபன்யாசாதிகள் இல்லை காலக்ஷேபங்கள் அந்த மாதிரி இல்லை, அவளோட பழகி சாதாரணமாக அவள் வார்த்தை சொன்னாலே அது தர்மசாஸ்திர ரதாரூடாக வேத கட்க தராத்விஜாக கிரீடார்த்தமப்பி எத் ப்ரூயாத். அவள் விளையாட்டாக ஒரு வார்த்தை, விளையாட்டுன்னா என்ன, சாதாரணமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது பெரிய சாஸ்திரார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அவள் வாயில் சாஸ்திரார்த்தங்களை தவிர வேறு ஒன்றும் வராது. அவள் விளையாட்டாக சொன்னால் கூட, வெறும் வார்த்தையாக சொன்னால் கூட அது அப்படி தான் இருக்கும். அதில் வேதார்த்தங்கள் சாஸ்திரார்த்தங்கள் பொதிஞ்சிருக்கும். அதனால் ஆச்சாரிய பிராப்திக்கு ஈஸ்வரச சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் விஷ்ணு கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகைஹி சம்பாஷணம்னு அந்த சாத்விக சம்பாஷணத்தினால ஒரு தெளிவு வரும். அதுக்கப்புறம் ஆச்சாரிய பிராப்தி. அதனால் ஆச்சாரியனுடைய உபதேசமோ இல்லை ஆச்சாரியனை பிரார்த்திக்கிறதோ இல்லை ஆச்சாரியனிடத்தோ ஒரு அபிமானத்தை நாம் கொள்ளும்படியாக அது பண்ணி வைக்கும். ஏன் அது ஆச்சாரிய பிராப்திக்கு இவாள் இடத்துல கேட்கக்கூடிய இதிகாச புராணாதிகள் உபன்யாசாதிகள் அது இது அப்படின்னு சொன்னால், சாக்ஷான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயீந்தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினான்னு அந்த சாக்ஷாத் நாராயணன் தான் இங்கே ஆச்சாரியனாக வரான். அதனால் அந்த சாத்விக சம்பாஷணத்தினால அந்த எம்பெருமானிடத்தில் ஏற்கனவே அத்வேஷம் ஆபிமுக்கியம், துவேஷமில்லாத தன்மை, அதுக்கப்புறம் ஈடுபாடுடைய தன்மையோடு கூட அந்த ஈடுபாட்டினாலே இந்த விஷயங்கள்லாம் கேட்கச்சே அசைக்க முடியாதபடியான ஒரு பிரீத்தி நம்பிக்கை, பெருமாள் இடத்துல ஒரு விசுவாசம் வரும் நமக்கு. அது வந்ததுன்னா தான் ஆச்சாரியன் நமக்கு மகா விஸ்வாசரை தான் மகா விஸ்வாசாலியாக்கி அப்படியே இன்னும் வேதாந்த விஷயங்களை உள்புகுந்து சொல்லி நமக்கு பண்ண முடியும். அதனால் இந்த காரணம் சொல்லப்படுறது. இதில் இந்த ஆழ்வார் ராஜாவாக இருக்கார். ராஜசபையில் உயர்ந்த ஸ்திரீகள்லாம், அழகான ஸ்திரீகள்லாம் நடனங்கள்லாம் ஆடி களிப்பூட்டுவார்கள். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அப்படிப்பட்டதான இதெல்லாம் தசையெல்லாம் எனக்கு வேண்டாம், நீர் ராஜாவாச்சே அதெல்லாம் நீர் அனுபவிக்க மாட்டேரா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. பாகவதாளு கைங்கரியம் பண்ணணும், அதுதான் முக்கியம் அப்படின்றத சொல்கிறார். மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர் தம் பாடலொடும் ஆடலவையாதரியே. மின்னல் எப்படி கொடி போல இருக்குமோ அதே மாதிரி ஸ்திரீகளுடைய இடை கொடி போல இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்கிறது. உயர்ந்த ஸ்திரீகளுக்கு
கொடி போன்ற இடை இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்கிறது. ரொம்ப அழகான ஸ்திரீகள் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு, அந்த தேவலோகத்து மங்கைகளாக இருக்கக்கூடியவா இருக்காளே, உருப்பசி மேனகை, அவள்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அதை போல மின்னணைய நுண்ணிடையார், மின்னலை போல மெலிதான நுண், ரொம்ப மெல்லியதாக இருக்கக்கூடியதான இடைய உடைய உருப்பசியும் மேனகையும், ஊர்வசி மேனகா அப்படின்ற அன்னவர் தம்பா அதை போல இருக்கிறவா. அவள் இங்கே வரல, அன்ன மாதிரி தேவமாதுக்கள் உருப்பசி மேனகையை போல இருக்கக்கூடிய பெண்டிர்கள் இருக்காளே, அன்னவர் தம் பாடலோடும், அவள் பாடுறதும் ஆடலவை ஆடுறதும், டான்ஸ் ஆடுறதும், நடனம் ஆடுறதும் ஆதரியே, நான் அதை ஆதரிக்க மாட்டேன், விரும்ப மாட்டேன். என்ன பின்ன தன் நயன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள், வண்டு கூட்டங்கள்லாம் என்ன பண்ணும், தெனா தெனா தெனான்னு ரீங்காரமிடும், அப்படி இசைக்கும். அதான் பண்பாடும். அப்படிப்பட்ட வேங்கடத்துள், அந்த திருவேங்கடத்தில் அன்னனய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே, அன்னனைய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே. அதாவது அந்த அந்த பொற்குவடுக்கு இப்போது மின்னணைய நுண்ணிடையார்னு சொன்ன, மின்னல் போல இருக்கக்கூடிய இடைன்னு சொன்னார். அன்னவர்த்தம் பாடலோடும் அப்படின்னு சொன்னேன். உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம், உருப்பசி மேனகையை போல இருக்கக்கூடியவாள், அவளை போல இருக்கக்கூடியவாள். அந்த இடத்துல உதாரணம் சொல்லப்பட்டது. அன்ன சப்தம் என்னன்னா அதை போல இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அன்னனைய பொற்குவடாம் அப்படின்னு சொல்கிறார். அன்னனைய பொற்குவடாம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அந்த பொற்குவடுன்றது மலையில் ஒரு கல் தான், பாறாங்கல். என்ன குவடுன்னா உச்சியில் இருக்கக்கூடியதான கல், அது விரும்பக்கூடிய கல் அப்படின்னு சொல்கிறார். பொற்குவடுன்னு சொன்னால் அங்கே பொன்வட்டில்னா நிஜமாகவே அது தங்கத்தால் ஆனது. இந்த இடத்துல பொற்குவடாம்னா இது தங்கமலை இல்லை, கருங்கல் மலை தான். அதனால் விரும்பக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அண்ணா பொன்னுன்றது தங்கத்தையும் குறிக்கும், விரும்பக்கூடியதை பொன் சப்தத்தினால சொல்கிறது. ஏன்னா பொன்னை விரும்பாதவாளே கிடையாது. அதனால் விரும்பக்கூடிய பதார்த்தங்களை, வஸ்துக்களை பொன் சப்தத்தினால சொல்கிறது. அன்னனைய பொற்குவடாம் அப்படின்றது அணைய, அன்னனைய, இதுக்கு உதாரணம் இதுவே தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த பொற்கோட்டுக்கு உதாரணம் பொற்கோடை தான். அப்படி கோடுன்னா உச்சியில் இருக்கக்கூடிய பாறை. அந்த பாறை எப்படி இருக்குது, விரும்பக்கூடியதாக இருக்குது, பொற்கோடாக இருக்குது. விரும்பக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு உதாரணம் அதுவே தான். அதனால் அன்னனைய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே, அருந்தவத்தனாவேன். அந்த மாதிரி அந்த தசை எனக்கு கிடைச்சிதுன்னா நான் மிக்க உயர்ந்ததான தபஸை உடையவனா ஆவேன், பெறுதற்கு அரியதான தபஸை பெற்றவனா ஆவேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவர் இப்போ இருக்கிறது ராஜ வாழ்க்கை. அந்த ராஜ வாழ்க்கையோட போகம் எப்படி அப்படின்னா, அங்கே ஸ்திரீகள்லாம் நடனம் ஆடுறாளே, அது எப்போ அந்த நிர்விச்சாரமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணச்சே, எந்த விதமான ராஜ்யத்தில் இதுவும் இல்லாத, கஷ்டங்கள்லாம் இல்லாமல் நிர்விச்சாரமாக ராஜ்யம் நன்னா இருக்கிற போது தான் இதெல்லாம் நன்னா நடக்கும். ஸ்திரீகள்லாம் நடன மாதுகள்லாம் நடனம் ஆடி பாடல் பாடி எல்லாம் இது பண்ணுவாள். ஆன மாதிரி இருக்கக்கூடிய தன்மை.
அப்போது அதுதான் இந்த பிரகிருதி மண்டலத்தில் பெரிய போகம் அப்படின்னு அர்த்தம். அதை விரும்பலை, நான் ஆதரிக்க மாட்டேன், விரும்புகிறன் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பாடல்ன்றது இசை, ஆடல்ன்றது கண்ணுக்கு விருந்து, இதுக்கு செவிக்கு விருந்து. இதெல்லாம் நான் ஆதரிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? தென்னவன வண்டினங்கள் பண்பாடும், தென்னா தென்னா தென்னான்னு வண்டு ரீங்கார சப்தம் அப்படி கேட்குறது. தென்னா தென்னான்னு ரீங்கார சப்தம் வண்டுவனுடைய ரீங்காரம். அது தென்னா தென்னான்னா அழகியவனே அழகியவனே அழகியவனே, தென்னன் திருமாலிலும் சோலை, இந்த தென் திசையில் அங்கே நோக்கி அப்படின்லாம் சொல்கிறது. இந்த தென் சப்தம் அழக சொல்கிறது. தென்னுன்றது நான் தெற்க பக்கம்னு அர்த்தம் இல்லை, அந்த அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய சப்தம் அது. தெற்கும் சரி, இலங்கை தெற்க இருக்குதுன்றது வேற, ஆனால் அது அழகிய இலங்கை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் இந்த இடத்துல தென்னா தெனா அப்படின்னா அழகியவனே அழகியவனேன்னு எம்பெருமானே இது. ஏன்னா அவன் அழகன். அழகு அழகன் அவன் எம்பெருமான் அழகன், அவன் நம்மளாம் அழகுற செய்கிறவன். அதனால் எம்பெருமானுக்கு பிரம்மம் அப்படின்னு பேர். பிரம்மம்னா என்ன அர்த்தம்? அதாவது தானும் பெருசாக இருக்கக்கூடியவன், மற்றவாளையும் பெருசாக ஆக்கக்கூடியவன். அதனால் அதுக்கு பிரம்மம்னு பேர். அது மாதிரி எம்பெருமான் அழகன், அவனும் அழகாக இருக்கக்கூடியவன், நம்மளாமும் மற்றவர்களையும் அழகுற செய்யக்கூடியவன். அதனால் அவனை அழகனே அழகனேன்னு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறான். யார் அது? வண்டுகள் அப்படின்னு சொல்லுது. இந்த வண்டு சப்தம்ன்றது எம்மை சேர்விக்கும் வண்டுகளே அப்படின்னு ஆச்சாரிய பரமாக சொல்லியிருக்கார் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம். அதனால் இந்த ஆச்சாரியாலாம் என்ன பண்ணுறா, அந்த இடத்துல பெருமாளுடைய திருக்கல்யாண குணத்தை பண்ணுறா, பாடுறா. தலையெட்டு திருக்கல்யாண குணத்தை பாடுறா. என்னத்துக்கு? அவனுடைய திருக்கல்யாண குணத்தினால அவன் என்ன பண்ணுறான், தன்னை தந்த கற்பகமாக இருந்து தன்னிடத்துல வரையில் ஏற்றி இது பண்ணுறான், அந்த மாதிரி அருள்றான். அதனால் ஆச்சாரியாலாம் அவனுடைய குணத்தை, இப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை பாடுறான். அவன் சாமானிய பலன்களை கூட தரக்கூடியவன். அந்த சாமானிய பலன்கள் விரும்புகிறவா இதை தரக்கூடியவனே, ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவனே, புத்திராதிகளை தரக்கூடியவனே, பசுவாதிகளை தரக்கூடியவனே ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆனால் ஆச்சாரியால் என்ன பண்ணுறா, அவனை போல நம்ம அழகனை ஆக்க செய்கிறவன், அவனை போல நம்ம பெரியவனை ஆக்க செய்கிறவன் அப்படின்னு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். தென்னவன வண்டினங்கள். அதனால் எம்பெருமானுடைய குணத்தை அந்த வண்டினங்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியால் பாடக்கூடிய வேங்கடம். வேங்கடத்துள் ஆச்சாரியாளுடைய குணங்களை கேட்டால் என்ன, அதான் பெருமாளுடைய குணத்தை கேட்டால் என்ன ஆகும்? நம்முடைய பாப்பம் போகும். ஏற்கனவே மலையும் பாபத்தை போக்கடிக்கிறது. அங்கே ஆச்சாரியாலும் தெனா தெனா தென்னா தென்னான்னு பாடுறா. அதனால் அந்த பகவன் நாம ஸ்மரணத்தை நாம் கேட்கறதுனாலையும் நம்முடைய பாப்பங்கள் போகுது. இப்படி நாம் அங்கே உயர்ந்த பதவியை பெறுறோம். அதனால் அண்ணனைய பொற்கு அந்த தென்னா தெனாவென்னு வண்டு முரல் வண்டு முறை அது இல்லை, தன்னயன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள். தன்னயன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள்.
அன்னநய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே. அங்கே இருக்கக்கூடிய பொற்குவடு, அவள்லாம் விரும்பக்கூடிய பொற்குவடா ஆவேன் அப்படின்னு. இந்த கல்லில் போய் வண்டுகள்லாம் எதனா இது பண்ணுமா? பண்ணாது. என்னத்துக்கு அப்படின்னா, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், எம்பெருமானை போய் சேவிக்கணும். ஆச்சாரியால் போய் எம்பெருமானை சேவிக்கிச்சே 4வது பாட்டில் என்ன சொன்னார்? அவள் கொண்டு புஷ்பமாக சமர்ப்பிப்பா. அதில் உயர்ந்ததான புஷ்பமாக முதல்ல படிக்கப்பட்டதான செண்பக புஷ்பமாக நான் இருந்தேன்னா அவள் அப்படியே பெருமாள் திருவடியில் கொண்டு சேர்ப்பார். அதனால் அப்போ பெருமாள் திருவடியில் சேர்றது தான், சேர்ந்த உடனே அந்த பகவத் அனுபவம், அதனால் ஜனித்த பிரீத்தி, அந்த பிரீத்தினால் செய்யக்கூடிய கைங்கரியம் உத்தரோத்திரம் வரப்போகுது. அதனால் அதுதான் ஸ்ரீ. அதனால் அங்கே திருவுடையனாவேனே, ஷண்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனே அப்படின்னு அந்த ஆச்சாரியாளுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு உபகரணமான அந்த புஷ்பமாக ஷண்பக புஷ்பமாக இருப்பேன்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது அப்படி பெருமாளை சேவிச்சுட்டு வந்த உடனே விஸ்வக்சேனர் சன்னதியில் உட்கார்ந்துட்டு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணணும். அதாவது மந்திர ஜபம்ன்றது மந்திரத்தை மனனம் பண்ணுறது. அந்த மந்திரத்தை மனனம் பண்ணுறதுனால அந்த இடத்துல அது சாபாசியமாக இருக்கணுன்றதுனால அந்த இடத்துல என்ன சொன்னார்? எழில் வேங்கடமலமேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே. அவள்லாம் நம்ம சரி இந்த கம்பத்தில் சார்ந்துண்டு நாம் ஜபம் பண்ணுவோம், மந்திரத்தை மனனம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாள். அப்படிப்பட்ட தூண் ஸ்தம்பமாக நான் ஆவேன். அப்படி ஆனால் என்னது? அருந்தவம். அருந்தவம் இல்லை, தவமுடையனாவேனேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த எம்பெருமானுடைய மந்திரத்தை மனனம் பண்ணக்கூடியவாள் சாபாசியமாக இருக்கிறதுக்காக தன்னை உபயோகப்படுத்துகிறாளே, அப்போது அது ஒரு தபத்தினுடைய பலத்தினால தான் கிடைக்கும். ஆன மாதிரி அவள் சார்ந்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு தசை அந்த கம்பத்துக்கு. எப்படின்னா அது இப்போ வேணால் அது கம்பமாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு விசேஷத்தினால. ஆனால் அதனுடைய புண்ணியம் தபஸுனுடைய வலிமையினால அது ஆச்சாரியாளிகள் பெருமாளை சேவிச்சுட்டு ஜபம் பண்ணக்கூடிய சார்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் முன்ன 4ஆம் பாட்டில் என்ன சொன்னார்? முதல் 3 பாட்டு அங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாள் விஷயத்தில் சொல்லிடுத்து. அதை சரி, அதையும் வேணால் இப்போ சுருக்கமாக சொல்லிவிடுறேன். அதாவது முதல் பாட்டில் கோனேரியில் குருகா பிறந்தாக்கா அங்கே கோனேரியில் பாத பிரக்ஷாலனம் மந்திர ஸ்நானாதிகள்லாம் பண்ணி ஆச்சமனாதிகள்லாம் பண்ணி கைங்கரியத்துக்கு ஏழ்றாளே, அப்படிப்பட்ட அடியார்களை பார்த்தா வைஷ்ணவத்தம், அடியார்களை சேவிக்கிறது ஒரு கைங்கரியம். அதனால் வைஷ்ணவ சித்தி பெறதா இருக்குது. அதுக்கப்புறம் அது ஈஸ்வர சௌஹார்தம். இவனுக்கு வைஷ்ணவ தன்மை எப்படி வரும்? பெருமாளுடைய சௌஹார்தம் இருந்தால் தான் வைஷ்ணவ தன்மை வரும், இல்லைன்னா வராது. சரி, அதுக்கப்புறம் மீனாய் பிறக்கும் விஜயுடையனாவேனேன்னு அவள் தீர்த்தம் கொண்டு போகிறதுக்கு பெருமாளுடைய தீர்த்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய மீன் பிறவி தானா. அதனால் அது எதிர்ச்சா சுகிருதம். அது சுத்திகரிக்கணுன்றதுக்காக சுத்திகரிக்கலை, அதனுடைய வாழ்க்கையை நடத்துறது அது. அதனால் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனேன்னு சங்கல்பம்னு சொல்லி சொன்னார். 3வது பாசுரத்தில் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவனாவேனேன்னு, அதாவது அர்ச்சகால் பெருமாளுக்கு திருவாராயணம் பண்ணால் அந்த ஆச்சமனி தீர்த்தத்தெல்லாம் பிரதிகிரக பாத்திரத்தை பிடிக்கக்கூடிய பர்ச்சாரகனா, அந்த அர்ச்சகருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மீனாக இருந்தாலும் அந்த பாகவதால் அதான் அடியார்கள் கொண்டு போகிற தீர்த்தத்தை சுத்திகரிக்கிறதா அது ஆகுது, அதுவும் ஆச்சாரியர்கள். அதனால் இது 3ம் அந்த அடியவர்களுக்கு பாகவத கைங்கரியத்தில் சேர்ந்தது. அதுக்கப்புறம் 4வது பாட்டில் ஷண்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனே அப்படின்னு ஆச்சாரியால் கொண்டு போகிற புஷ்பமாக ஆறேன்னு சொன்னார். இதில் என்னென்னா, இதுக்கு முன்னே ஒரு அர்ச்சக விசேஷத்துக்கு தாம் பர்ச்சாரக விசேஷமாக இருக்க மாதிரியான மனுஷ பிறவியை சொன்னார். இப்போ ஆச்சாரியாள் விஷயத்தில் சொல்லச்சே
அச்சேதன பிராயமாக அச்சேதனமாக இருக்கக்கூடிய அந்த புஷ்பத்தை சொன்னார். அப்போது ஏற்கனவே பெருமாளை போய் சேவிச்சாகி போச்சு என்ன, அது மனுஷ பிறவினால் இப்போ அச்சேதனமான புஷ்பத்தை சொல்கிறாருன்னா அந்த இடத்துல துவேஷம் இல்லாத தன்மை தெரியுது. அது ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார், ஆச்சாரியாளுக்கு புஷ்பமாகிறது, அது கைங்கரியம். இங்கே இந்த 6 காரணங்களில் 4வது காரணம் துவேஷம் இல்லாத தன்மை. இப்போது என்ன ஆச்சு, இது கல்லை போல் இருக்கேன்னு சொன்னார். கல் தானே தூண்டுறது, கல் தூண். அதனால் இப்போது என்ன, அந்த இந்த கல்லாக இருக்கிறது தவமுடையேன் ஆவேனே அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல என்னன்னா ஆபிமுக்கியம்னா அந்த புஷ்பத்தை காட்டிலும் இந்த கல்லுன்றது ரொம்ப சாதாரணம். ஆனால் அது பெரிய உபகாரம் பண்ணுறது அவள் சாபாசிரியமாக இருக்கிறதுக்கு. அல்ல, அதனால் இதில் ஆபிமுக்கியம் தெரியுது. அங்கே மனுஷ பிறவிலேருந்து புஷ்ப பிறவி ஆனதுனால அதில் அத்வேஷம் காட்டப்பட்டது. இப்போ இந்த இடத்துல என்னன்னா இது அந்த புஷ்பத்தை கொண்டு சமர்ப்பிக்கிறதுக்கு ஹேத்துவாக இருக்குது. இங்கே அப்படி இல்லை, ஆச்சாரியால் கொண்டு சமர்ப்பிக்குது. ஆச்சாரியால் சாட்சாத்து தானே இதை அனுபவிக்கிறார், அப்படிப்பட்ட பிறவை ஆசைப்படுறார். அதனால் இது ஆபிமுக்கியம், ஈடுபாட்டை காண்பிக்கிறது. அது ஆச்சாரியாளுக்கு பெருமாளுக்கு உபகாரமாகறதுக்கு உண்டான பிறவி. அது பூர்வ பாசுரத்துக்கும் அந்த பாசுரத்துக்கும் அத்வேஷம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பூர்வ பாசுரம் மனுஷ பிறவி, அது அச்சேதனமாக இருக்கக்கூடிய புஷ்ப பிறவி. அதனால் இந்த இடத்துல அதுக்கும் இதுக்கும் என்ன வாசி, இதுவும் அத்வேஷத்தையே சொல்லலாமே அப்படின்னா இது அத்வேஷத்தை சொல்கிறதுன்னு இல்லை, கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா தெரியும். அது ஆச்சாரியால் எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய உபகார விசேஷமாக இருக்குது. இது அப்படி இல்லை, ஆச்சாரியாளுக்கு நேரவே அவளுக்கு உபயோகப்படுறது. பெருமாள் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் வசதி, பாகவத கைங்கரியத்தை காட்டிலும் ஆச்சாரிய கைங்கரியம் வசதி. அதனால் இந்த இடத்துல ஈடுபாடு ஆபிமுக்கியத்தை காண்பிக்கிறது. அது அந்த அவள் மனனம் பண்ணக்கூடிய தன்மை, தபஸ் பண்ணக்கூடியதுக்கு அவள் பின்னால் சார்ந்துக்கிற மாதிரி இருக்கிறதுனால இவருக்கும் அந்த தபோபலத்தினால அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னேன். இந்த பாசுரத்தில் வரைச்சே அருந்தவத்தனாவேனே, இங்கே அருமையான தபஸை உடையவனா ஆறேன் அப்படின்னு சொல்கிறார். பெருதற்கரியதான தபஸை அந்த இடத்துல அவள் மனனம் மாத்திரம் பண்ணுறா. இந்த இடத்துல என்ன பண்ணுறான்றது சொல்லுவோம். அதான் அந்த பெருமாளை கோவிலில் சேவிச்சுட்டு சன்னதியில் கர்ப்பகிரகத்தில், அதுக்கப்புறம் விஸ்வசேனர் சன்னதியில் மந்திர ஜபம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியில் வந்த உடனே என்ன பண்ணுவா, பாகவதாள் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் சேவிச்சுட்டு வராளோ இல்லை, அந்த சுவாமி வரத்துக்கு இதோ வரப்போகிற, அவரோட நாம் வேதாந்த விசாரம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு போவோம். சில சந்தேகங்கள்லாம் கேட்போம், சில விஷயங்கள் அவர் சாய்க்கிறது ஆச்சரியமாக இருக்கும், அதை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு. துஷ்யந்தி ரமந்திச்சா போதயந்த பரஸ்பரம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்குறது, இன்னொருத்தர் சொல்ல மறுபடியும் இவர் கேட்குறது. இப்படி போதயந்த பரஸ்பரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனந்த அனுபவம் பண்ணுறது. ஒருத்தர் சொல்கிறதே ஆனந்தம், துஷ்யந்தி ரமந்திச்சான்னு. அப்புறம் கேட்குறதே ஆனந்தம், அதை மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது, அது இன்னும் கேட்க வேண்டாம். இப்படி இருக்கக்கூடிய தன்மை எங்கே நடக்கும் அப்படின்னா கோவிலெலாம் பேச முடியாது இல்லையா, கோவிலில் மௌனமாக இருக்கணும். அதனால் கோவில்லேருந்து வெளியில் வந்த உடனே அவள் ஒரு சமஸ்தலத்தில் உட்கார்ந்து பாகவதாள்லாம் ஒன்று கூடி வேதாந்த விசாரங்கள் பண்ணுவார். சந்தோஷார்த்தம் விமர்சதி முஹு சத்பிஹி அத்தியாத்ம வித்யா நித்தியம் ப்ரூதே நிசமயத்து சுவாது சுவ்யாகிருதானி அப்படின்னு வேதாந்த விசாரம் ஸ்ரீபாஷ்யாதிகளை ஆராய்ந்து அலசி பண்ணுறதோ, இல்லை சுவாது சுவ்யாகிருதமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளுக்கு அர்த்தத்தை
ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கேட்டுக்கிறதோ இதெல்லாம் நடக்கும். அதுக்கு ஒரு சமஸ்தலத்தை இது பண்ணுவான். மலையில் மேடும் பள்ளமாக தானே எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அன்னநய பொற்குவடாம் இப்படி பல பாகவதர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே எழுந்தருளி இருந்து உட்கார்ந்திருந்து அவள் வேதாந்த விசாரங்களோ பகவத் குணானுபவமோ ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்க இப்படி மாறி மாறி பரிமாறிக்கிறாளே, அதுக்கு ஹேத்துபூதமாக இருக்கக்கூடிய பொற்குவடு அவள்லாம் அந்த பாகவத்தாலாம் இந்த இடத்துல சுவாமிகள்லாம் ஏழுருக்கலாம் அப்படின்னு ஒரு பாகவதர் பிரார்த்திக்க எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு வேதாந்த விசாரம் பண்ணுறாங்க. ஆனாலே அப்படி பாகவதர்கள் விரும்பக்கூடிய ஒரு பொற்குவடு ஒரு பெரிய பாறாங்கல்லாம் இருக்கிறதுன்றது அதுக்கு வேறு உதாரணம் சொல்ல முடியுமா? அதே தான் உதாரணம். அதனால் அன்னநய பொற்குவடாம். இப்போ கீழே தவமுடைய நாவேனேன்னு சொன்னார். ஏன்னா அந்த பாகவதர் என்ன மனசுக்குள்ளேயே மனனம் பண்ண போகிறார். அவர் தபோபலம் என்ன தபஸ் பண்ணுற மாதிரி. அதனால் இது தவத்தை நாவேனார். இந்த இடத்துல என்ன வாய் விட்டு பிறருக்கு காது கேட்குறா போல இவா சொல்கிறா எம்பெருமானுடைய குணாதிசயங்கள்லாம். அதனால் இந்த சாத்விக சம்பாஷணம் அப்படின்றது இங்கே தெரியுது. அப்படி இது மாதிரி பல பாகவதர்கள் அந்த பாறையாக இருந்தாக்கா அந்த பாறை மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறது மாத்திரம் இல்லாமல் இப்படி பகவத் குணானுபவத்தை வாய் விட்டு பலரும் கேட்கும்படியாக சொல்கிறாளே, அப்போது அது அரும் தபஸ். இது மாதிரி பல பாகவதாளுக்கும் அந்த பாகவதால் அண்டி இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கும், அதான் பல ஆச்சாரியர்கள் பல ஆச்சாரியர்கள் என்ன அந்த ஆச்சாரியர்கள் அண்டி இருக்கிற சிஷ்யர்கள்லாம் ஆச்சாரியர்கள் சொல்கிறத கேட்பாளோ இல்லைங்க அவள் உபன்யசிக்கிறத. அப்படிப்பட்ட உயர்ந்த பாறாங்கல்லாம் அவளுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய அன்னநய பொற்குவடாம் இவ்வளோ பேரும் இருந்து விரும்பி அங்கே உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடிய பொற்குவடு பாறாங்கல்லாம் இருக்கிறது. அப்போ எது அருந்தவத்தனாவேனே, இது அருமையான பிறர்க்கரிய தபஸை பெற்றா மாதிரி. அதனால்தான் ஏன் பிறர்க்கரிய தபஸ்னா இப்போ சாத்விக சம்பாஷணம் கிடைக்கிறது. அதனால் சாத்விக சம்பாஷணம் கிடைச்சாக்கா கல்லுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடாது. கம்பன் வீட்டு கற்றுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு ஒரு வச்சனம் என்ன. ஏன்னா கம்பன் எப்பவும் கவி பாடிகிட்டே இருக்கான், அதை கேட்டுட்டே இருக்குது. அவன் வீட்டில் இருக்கிற தறி கூட அப்படின்னா அதுவும் பாடும்னு அப்படி சொல்கிற ரீதியில் இதுக்கும் அந்த சாத்விக சம்பாஷணத்தை கேட்கக்கூடிய பாக்கியம். அதனால் அருந்தவத்தன். ஏன்னா போன பாசுரத்தில் சொன்னது வெறும் ஸ்தம்பமாக இருந்தால் அந்த இடத்துல அவர் மனனம் பண்ணுறார், அவ்வளோதான். அவர் சார்ந்துக்கிற அந்த பிரயோஜனம் இருக்குது. இது தானும் கேட்கக்கூடிய கல்லும் கரையும் அப்படின்னு சொல்கிறாலும் சொல்கிறேன். ஆனால் மாதிரி அவளுடைய இதை இது கேட்கக்கூடிய பாக்கியமும் பெறும் அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறதோடு கூட. அப்படிப்பட்டதான தசை அடையணும். அதனால் போன பாசுரத்தில் ஆபிமுக்கியம் காட்டப்பட்டது, 4ஆம் பாசுரத்தில் அத்வேஷம், 5ஆம் பாசுரத்தில் ஆபிமுக்கியம் காட்டப்பட்டது. அதுக்கும் இதுக்கும் ஒன்று போல தோணும், ஆனால் அப்படி இல்லை. இதில் ஈடுபாடு கொள்வது அதிகமாக இருக்குது. சரி, இந்த பாசுரத்தில் அருந்தவத்தனாவேனே அப்படின்னு சொல்கிறது சாத்விக சம்பாஷணத்தை கேட்கறதுனால. அந்த சாத்விக சம்பாஷணத்துக்கு ஆச்சாரியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல ஏற்றுக்கிறதும், சிஷ்ய வர்க்கங்களும் அவள் சொல்கிறத கேட்கறதுக்காக அவளும் கூட உட்கார்ற மாதிரியான சன்னிவேசத்தை உடைய பொற்குவடா ஆவேன். அந்த மாதிரியான ஒரு பொற்குவடுக்கு ஒரு பாறைக்கு உதாரணம் அந்த பாறையே தான், வேற ஒன்றும் இல்லை. அன்னநய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே. கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடசித்ததீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீ